டேய், அதாவது நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்க யாருக்குமே இனிமேல் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு மருந்து வந்துருச்சு அப்படின்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜிஐ லீடு சயின்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல எனக்கு இந்த முக்காடுக்கு, அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஜிஐ லீட் சயின்ஸ் கம்பெனி அப்படின்றது ஒரு யூஎஸ் பேஸ்டு, அமெரிக்கா பேஸ்டு ஒரு பார்மா கம்பெனி. அந்த கம்பெனி இந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்தோட பேர் லெனாகப்பாவிர். இந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹெச்ஐவி தொற்றுனால, இந்த ஹெச்ஐவி வைரஸ் தொற்றுனால வர எய்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எய்ட்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஹெச்ஐவி தொற்றை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய இது மருந்து கிடையாது. அதாவது ஹெச்ஐவி தொற்றுனால வர அந்த எய்ட்ஸில் அந்த கேப்சிட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மருந்து. கேப்சிட்னா உங்களுக்கு புரியாது. அதாவது இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குல்ல, அந்த ஹெச்ஐவி வைரஸை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். இப்போ என் மண்டை சுற்றி இந்த கம்பளி இருக்குல்ல, முக்காடு, இந்த முக்காடு மாதிரி தான் அந்த வைரஸ் இருக்குல்ல, அந்த எம்ஆர்என்ஏ அப்படின்ற ஒரு ஹெச்ஐவி வைரஸ் தொற்று சுற்றி ஒரு கேப்சிட்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை உடச்சி தும்சம் பண்ணி அதை அழிக்கிறதுல இந்த லெனாகப்பாவிர் அப்படின்ற மருந்து சிறப்பாக 99% செயல்படுதாமா. அதனால் அதுவும் டெய்லியும் மருந்து எடுத்துக்கணுமா அப்படின்ற பயப்பட தேவை. வருஷத்துக்கு 2 முறை மட்டும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டா போதும். அதாவது 99% இதை குறைச்சிடும். முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க சாதாரண நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி வாழ்றதுக்கான வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி தரதா இந்த லெனாகப்பாவிர். இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்களா? இல்லை, மைல்டு ஃபீவர், ஹெட்டேக்கு, லைட்டாக நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெடிசனை அமெரிக்கா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மெடிசனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ செலவாகும், கம்மியாகுமா அதிகமாகும் அப்படின்னா, இப்போ ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்கா 20 to 25 லட்சம் ஒரு இன்ஜெக்ஷனுக்கு வருஷத்துக்கு 2 தடவை போடணும். அதாவது நான் பார்த்தேன், யூஎஸ், அமெரிக்கா, பில்கேட்ஸு இவனுங்க இன்வால்வ் ஆனாலே அந்த இன்ஜெக்ஷனுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அவனுங்க ஃப்ரீயாக போடுவானுங்க. ஃப்ரீயாக போட்டால் அதில் ஏதாவது பேக் ஃபயர் ஆகும். அதுக்கு ஏதாவது உள்குத்து வச்சு தான் ஃப்ரீயாக போடுவானுங்க. இந்த மருந்தை யூஎஸ் பேஸ்டு ஒரு பார்மா கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தனி ஆள் கண்டுபிடிக்கல. இந்த மருந்து கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மருந்தோட பயன்பாடு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்காடு நேயர்களே.